Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நான் இப்ப உங்க எல்லாருக்கும் என்னோட புது கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்த போறேன்ப்பா. இந்த மிஷினோட பட்டனை அமுக்கி நான் எப்போ ஆன் பண்றேனோ அப்போ இதோ இந்த ஸ்கிரீன்ல ஒரு மேப் தெரியும்பா. அப்புறம் அந்த மேப்ல வெவ்வேறு விதமான ஏலியன்ஸ் எல்லாம் தெரியும். யார் யாருக்கெல்லாம் உதவிக்காக ஏலியன்ஸ் தேவைப்படுதோ அப்போ எல்லாரும் அதுல விரல் மட்டும் வைங்க போதும். அதுக்கப்புறம் அது தானா உங்ககிட்ட வந்துரும்பா. சரி, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, யார் யாருக்கு அவங்க வீட்டு வேலைக்காக அசிஸ்டன்ட் தேவைப்படுது? எனக்கு வேணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் கிடைக்க போறா. இனிமே நாம எல்லாரும் எந்த வேலையும் செய்யாம நிம்மதியா வீட்லயே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம்பா. கஜா கஜா, என்னோட இருதோச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு மேட்டர் நான் பார்த்ததே இல்லையாப்பா. வாங்க வாங்க, இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாட எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா சமோசா தரலான்னு இருக்கேன். சிங்கம் சார விட அதிகமா எனக்கு தான் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுறாங்க. அப்பதான் எனக்காக பதில் அவன் திருடுவான், எனக்காக பதில் ஜெயிலுக்கு போவான். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். எப்படி? பாஸ், நாங்க இப்ப லீவ் எடுத்துக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தான் அசிஸ்டன்ட் வரப்போறான்ல. வாங்க. வராங்க. பத்ரு, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. என்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டாடா. வெல்கம் வெல்கம். ஆமா, நாங்க வந்துட்டோம். எப்பா எப்பா, ஏலியனே, உன்னை மட்டும் தானே நாங்க கூப்பிட்டோம். நீ என்னைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற. சார், உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி என் ஃபேமிலியை நான் விட்டுட்டு வர முடியும் சொல்லுங்க? மம்மி மம்மி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. மம்மி பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. என்னங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா சமைக்க சொல்லுங்க. நம்ம குழந்தைங்க எல்லாருக்கும் பசிக்குது. அட, இவங்களுக்கு சொல்லுனா என்ன அர்த்தம்? சாரி சார், எனக்கு சமைக்கிற வேலைலாம் தெரியாது. நீங்க சமைக்க ஆரம்பிங்க, அதை பார்த்து சீக்கிரத்திலேயே நான் அதை எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கிறேன். ஆனா நீ எவ்வளவு நல்ல வேலையை கத்துக்குவ? என்னோட லேர்னிங் ஸ்பீடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். சும்மா 2-3 வருஷம் தான் சார் ஆகும். யானை அம்மா யானை, அம்பாடி யானை. பத்லு, இந்த ஹெல்ப்பரால நமக்கு வேலை அதிகமானது மட்டும் தாண்டா மிச்சம். ரொம்ப டயர்டா இருக்கு. வாடா போய் சமோசா சாப்பிட்டு வருவோம். வாடா, அப்பதான் தொடர்ந்து நம்மளால வேலை செய்ய முடியும். பத்லு, போலாம். கேளுங்க ஆல்பா அண்ணன், நாங்க இப்ப வந்துடுறோம். நாங்க சில பொருட்களை வாங்கிட்டு வரணும். வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க நிச்சயமா பண்றோம். யோ, டீ கடை மண்டையா, டக்குனு சுட சுடவோ இல்ல ஆறி போன சமோசாவை திங்கிறதுக்கு கூடியா? டீ கடை சேட்டானா, உங்களோட ஹெல்ப்பர் எங்கண்ணா சொல்லுங்கண்ணா. நீங்களே பாருங்க, கல்லா விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். என் புத்தி கேட்டு போய் தான் நான் ஹெல்ப்பரை கேட்டிருக்கேன். இரே முதல்ல காசு இருக்கான்னு சொல்லு. கடன்லாம் கொடுக்க முடியாது. யோ, நாங்க எப்பவுமே கடனுக்கு சாப்பிடவே மாட்டோம். யா, கொஞ்சம் மெதுவா சாப்பிடு. நீ எத்தனை சம்சா சாப்பிடுறங்கிறத நான் எண்ணணும். 1 2 3 4 5 6 7. அச்சோ சிங்கம் சார், நீங்க எங்க சார் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன களவாணி பயல்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு இங்க தான் அசிஸ்டன்ட்டுக்கு நிறைய இருக்காங்க இல்ல, அப்புறம் ஏன் நீங்க பண்றீங்க அத? அம்மா, அசிஸ்டண்டா அவ பேரை கூட சொல்லாத. அவ தான் என்ன ஓட வச்சு என் முதுகெலும்பை உடைச்சிட்டா. அவ எனக்கு டார்கெட் கொடுத்திருக்கா. நான் தினமும் ஒரு குற்றவாளிய பிடிச்சி ஜெயில கொண்டு வந்து போடணுமா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த தேசத்துல ஒரு குற்றவாளிய கூட பிடிக்க முடியாதப்போ தினமும் ஒரு குற்றவாளிய நான் எப்படி பிடிச்சி கொண்டு வருவேன் சொல்லுங்க. அப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் டாக்டர் ஜட்கா சார். அவர் தான் இந்த பிரச்சனையில இருந்து நம்மள காப்பாத்துவாரு. என்ன நான் சொல்றது? ஹலோ, என்ன
கர்த்தா தர்த்தா பேங்க கொள்ளடிச்சிட்டாங்களா? மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் உடனே என் கூட பேங்குக்கு வாங்க. ஜான், ஒழுங்கா நீ திருடினது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துட்டு சரி நடந்துரு. டான், நீங்க சொன்னதுனால நான் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு, ஆனா நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா மோட்டு பத்லுவோட ஜோடி இதோ இந்த இடத்துக்கு வந்துருச்சு பாருங்க. மோட்டு, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இதோ இவன் தான் ஏலியன் டான். எல்லா கண்ட்ரோலுமே அவன் கிட்ட தான் இருக்குப்பா. இவன் இங்க வந்தது முதல்ல எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு தான். ஆனா இங்க வந்ததும் இவனே இப்ப முதலாளி ஆயிட்டான். ஓஹோ, அப்ப நீயும் ஏலியனோட ஹெல்ப் கேட்டு பட்டன் அமுக்கிட்டியா? இந்த ஊர்ல நான் இருக்கிற வரைக்கும் யாருமே எந்த திருட்டும் பண்ணவே முடியாதுடா. அது மனுஷனா இருந்தாலும் சரி, ஏலியனா இருந்தாலும் சரி. வாங்க, இப்பவே சொல்றேன். வாங்க, இங்க இருந்து ஓடி போயிடலாம் சீக்கிரம். வாடா. பத்துல ஏதாவது பண்ணா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாத காப்பாத்துறா. கை வைக்கிறா. சிங்கம் சார், நீங்க ஒரு கடமை தவறாத காவல் அதிகாரிங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம மோட்டுவை இப்ப நீங்க எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சார். எப்படி காப்பாத்துறது? ஓகே, ஏய், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நில்லு. இது பூலோகத்தோட சட்டத்தின் மீது ஆன. அப்பா, அங்க அப்பா. அப்பப்பா. மோட்டு பாத்தீங்களா? யோசிக்காம கொள்ளாம ஏலியன்ஸ கூப்பிட்டதுக்கான விளைவு. இப்ப என்ன பண்றது? எல்லாரும் நிக்காம ஓடுறதுதான் நல்லது. நம்ம உண்டு, நம்ம சொல்லி உண்டு இருக்கோம். நமக்கு தான் பிரச்சனை வருது. டேய் சயின்டிஸ்ட், என்னப்பா இப்படி என்ன அடிக்கிற? நிறுத்துப்பா, சொல்லுப்பா, என்னாச்சு? வேண்டாம், விட்டுரு. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, உங்களுக்கு என்ன நிலைமையோ அதே தான்ப்பா எனக்கும். கொஞ்சம் அங்க பாருங்க, உள்ள கூட ஒரு சயின்டிஸ்ட் உட்காந்துக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்ப அவன் எங்க 2 பேரையும் கிளீனிங் பண்ண வச்சுட்டான்ப்பா. அட ஆமாப்பா, இப்போ என்னோட கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாதுப்பா. என்ன? ஓ நோ, ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளை அடிச்சிட்டாங்களா? மோட்டு பத்லு, ப்ளீஸ் என் கூட உடனே வாங்க. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா பத்லு? ஏதாவது ஒரு ஐடியா வச்சு சொல்லடா. ஐடியா? சமோசாவை சாப்பிடு, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடு. ஜான், திருந பொருளை ஒழுங்கா எங்க கிட்ட திருப்பி கொடுத்துடுறா கூட்ட பயல. மோட்டு, இந்த சமோசா. என்னப்பா, மறுபடியும் அடி வாங்க வந்துட்டியா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன், வாடா. உனக்கு என்ன பத்தி தெரியாது ஏலியன். நான் எப்பெல்லாம் சமோசா சாப்பிடுறேனோ அப்பெல்லாம் பலசாலி ஆயிடுவான்டா. வாங்கிக்கடா. எங்க போனாலும் வந்து அடி பண்ணாலும். நான் இனிமே எந்த கொள்ளையும் அடிக்க மாட்டேன். நான் திரும்பவும் என் பிளானட்டுக்கே போயிடுறேன். உங்ககிட்ட நான் ஏதாவது சொல்லணுமா? இல்ல புரிஞ்சிடுச்சா? சொல்றேன். மோட்டு, நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் என் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு என்னோட பிளானட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன். ஐயோ அம்மா, யாரும் என்ன அடிக்காதீங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நான் சட்டத்தின் மீது ஆடையா உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். மோட்டு, இவ என்னோட டைலாக்க பேசா. ஐ டோன்ட் லைக் இட். சாரி சிங்கம் சார், நீங்க சொல்றதை கேட்டு கேட்டு நீங்க பேசுற டைலாக் எல்லாம் எனக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சு. நானும் என் பிளானட்டுக்கு போய் என்னோட டீ கடையை திறக்க போறேன். ஜான், நீ இந்த ஃபுர்ஃப்ரி நகரத்துல திருட்டு வேலை பண்றதுக்கு ஏலியனை கூப்பிட்டிருக்கியாடா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியுமா ஜான்? அட என்ன பத்தி விடுங்க, இப்ப உங்க எல்லாரையும் பத்தி யோசிங்க. மேல பாருங்க, என்னோட ஏலியன் பறக்கும் கப்பல் வந்துருச்சு பாத்தீங்கல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு சூப்பர் பவரை இங்க எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ உங்க எல்லாரையும் நான் உண்டையில நாக்க போறேன். ஏலியன் டான், இவங்க எல்லாரையும் அடிச்சு துவைச்சு நல்லா காய போடுங்க.
மோட்டு பத்துலு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஜானகி என்னோட பிளானட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். என்ன சொல்றீங்க? அவன் எனக்கு ரொம்ப உதவியா இருப்பான். இதுல கேக்குறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? நாங்க எல்லாரும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். அந்த நல்ல மனுஷனை உன் கையால புடிச்சு கூட்டிட்டு போச்செல்லும். ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. இல்ல, நான் எங்கேயும் போக விரும்பல. சிங்கம் சார், உங்களுக்கு பரந்த மனசு, நீங்க நல்ல மனிதர். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, ஜெயில போடுங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். எப்படியாவது காப்பாத்துங்க, வேண்டாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.